அவள்கிட்ட ஹாகார்ட்ட ப்ராமிஸ் பண்ணார் பத்தியா, அதே மாதிரி ஆபிரகாம்கிட்ட மறுபடியும் ப்ராமிஸ் பண்றாரு, அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ சொல்றாரு மறுபடியும் ஆபிரகாம்கிட்ட, கவலைப்படாத, நீ இஸ்மாயிலை பத்தி நீ கவலைப்படாத, நான் அவனுக்கு ஐ ஹவ் பிளான்ஸ் ஃபார் ஹிம், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். கண்டிப்பா அவனுக்கும் 12 கோத்திரம். அங்கேயும் பாரு, ஈசாக்கு 12 கோத்திரம், அங்க 12 பிள்ளைங்க வருதா, யாக்கோபு மூலியமா இஸ்ரேல் ஆகி 12 கோத்திரம் வருதா, அங்கேயும் இஸ்மாயிலுக்கும் 12 கோத்திரம் கொடுக்குறாரு. அவர் 12 ட்ரைப்ஸ் ஈக்குவலா கொடுக்குறாரு. ஆனா அவனு சொல்லிட்டாரு, அவன் கை எப்பவுமே பிரதர்ஸ்க்கு ஃபைட்ல தான் இருப்பானுங்க, இதான் சண்டையா தான் இருக்கும். அதுதான் தட் ஒன்லி யூ சீயிங் நவ். இப்போ நியூஸ்ல நீ பாக்குறதெல்லாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன இஸ்மாயில் பத்தின ஒரு வெளிப்பாடு, இது தீர்க்க தரிசனம் தான். அவன் இப்படிதான் இருப்பான், சண்டை போட்டுட்டு இருப்பான், எல்லாருக்கும் இதாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்றாரு, சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ஈசாக்கு பிறக்கிறாப்புல. ஈசாக்கு பிறந்த உடனே சாராளுக்கு கொஞ்சம்